அதிமுக தோல்விக்கு சமாதானம் சொல்லி தொண்டர்களை பழக்குவது பாவம் என ஓபிஎஸ் அறிக்கை. அதிமுகவையும் ஆட்சியையும் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என அழைப்பு. அதிமுக வேட்பாளர்கள் 7 பேர் டெபாசிட் இழந்தது வேதனை அளிப்பதாக சசிகலா அறிக்கை. புதிய சகாப்தம் படைக்க அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதிமுக தொண்டர்களை அழைக்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு உரிமை இல்லை. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கண்டனம். விருதுநகரில் விஜய பிரபாகரை தோற்கடிக்க ஆட்சியருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக பிரேமலதா புகார். மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தல். நாளை பாஜக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமராக தேர்வாகிறார் மோடி. ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவரிடம் உரிமை கோர உள்ள நிலையில் நாளை மறுநாள் பதவியேற்பு. புதிதாக பொறுப்பேற்கும் பாஜக அரசில் 3 கேபினெட் அமைச்சர் பதவிகளை ஐக்கிய ஜனதாதளம் கேட்பதாக தகவல். சாதிவாரி கணக்கெடுப்புடன் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க நிதிஷ்குமார் வலியுறுத்தல். சபாநாயகர் பதவியை குறிவைக்கும் தெலுங்கு தேசம் 4 கேபினெட் உட்பட 6 அமைச்சர் பதவிகளை கேட்பதாகவும் தகவல். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பாஜகவின் ஆட்சியை அகற்ற உரிய நேரத்தில் நடவடிக்கை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இடையேயான உறவை வலுப்படுத்த ஒத்துழைப்போம் என நம்பிக்கை. நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி. கருணை மதிப்பெண்ணால் முதலிடம் பிடித்த 44 பேர். ஆந்திர முதலமைச்சராக வரும் 9ஆம் தேதிக்கு பதில் 12ஆம் தேதி பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் நேரில் பங்கேற்பதால் ஒத்திவைப்பு. தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 54,400 ரூபாய்க்கு விற்பனை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை. சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. டெல்லியில் நீடிக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு. லாரிகளின் பின்னே குடங்களுடன் ஓடும் மக்கள். பாஜக ஆட்சி அமைக்கும் ஒடிசாவின் புதிய முதலமைச்சர் யார்? மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஜுவல் ஓரம், முன்னாள் தலைமை தணிக்கை அதிகாரி கிரிஷ் முர்மு உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிசீலனை. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு 3வது முறையாக புறப்பட்டார் சுனிதா வில்லியம்ஸ். 1 வார காலம் ஆய்வு பணிகளை மேற்கொள்வார் என அறிவிப்பு. T20 கிரிக்கெட் உலக கோப்பையில் ஓமனை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. 39 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் சுட்டிக்காட்டப்பட்ட அதிமுகவை ஒற்றுமையால் மீட்டெடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் என்றும் கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என்றும் கூறியுள்ளார். இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியம் என்றும்
தாய் வழி வந்தந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்ற எம்ஜிஆரின் மந்திர மொழியை மருந்தாக கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனமாட்சியம் மறந்து 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றாகுதல் காண்போம் என்றும், ஜெயலலிதா உச்சத்தில் அமர்த்தி போன கட்சியையும் அவர் ஒப்படைத்து போன ஆட்சியையும் ஒற்றுமையால் மீட்டெடுக்க இத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்திருப்பது மிகப்பெரிய வேதனை என்று கவலை தெரிவித்துள்ளார். தொண்டர்களே கலங்க வேண்டாம் என்றும், வரும் காலம் நமக்கானது என்பதால் அனைவரும் இணைந்து புதிய சகாப்தம் படைப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்துள்ள நிலையில் ஒன்றிணைவோம், மீண்டு வாருங்கள் என தொண்டர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவராகிறாரா ராகுல் காந்தி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விரைவில் நடக்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட்டத்தில் இது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தற்போது எம்பிக்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்களுமே தற்பொழுது வரும் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக அமர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மாணிக்கம் தாக்கூர், விவேக் தாங்கா உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் ராகுல் காந்தி இந்த முறை எதிர்கட்சி தலைவராக மக்களவையில் அமர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறாங்க. மேலும் காங்கிரசினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில், மத்திய குழு மற்றும் எம்பிக்கள் கூட்டத்தில் இது தொடர்பான ஒரு கருத்துக்களை அவர்கள் முன்வைத்து அதன் பின்னர் முடிவுகளானது எடுக்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வெற்றி பெற்ற எம்பிக்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் மிக முக்கியமாக மத்திய தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் மூத்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்னர் அதிகாரப்பூர்வமான அந்த எம்பிக்களுடைய கூட்டம் நடைபெறும் பொழுது அதில் எதிர்கட்சி தலைவர் யார் என்ற ஒரு தேர்வானது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஒருபுறம் ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவராக அமர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது வலுத்து வந்தாலும் காங்கிரஸ் தலைமை அமேதியினுடைய வெற்றி வேட்பாளரான எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிஷோரிலால் சர்மாவையும் எதிர்கட்சி தலைவர் பதவியில் அமர வைக்கலாமா என்ற ஒரு கோணத்தில் ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருவதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான ஒரு ஆலோசனைக்கு பின்னரே எந்த ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் என்றாலும் தற்பொழுது இந்த ஆதரவு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே ராகுல் காந்திக்கு அதிகபட்ச ஆதரவுகள் என்பதும் எழுந்துள்ளது என்பதையும் நம்மால் வெளிப்படையாகவே பார்க்க முடிகிறது. பாலா, ராகுல் காந்தி மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. ஜூன் 7, 8 செட் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த தேர்வை நடத்துவதற்கு, அதாவது உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அந்த தகுதி தேர்வை நடத்துவதற்கான அந்த உரிமத்தை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னதாக கொடைக்கானல் மதர் தெரசா பல்கலைக்கழகம் இந்த தேர்வை நடத்தி வந்தது. இந்த ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டிலிருந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த தேர்வை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்தும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில அவர்கள் அந்த தேர்வுக்கான கட்டணங்களை பெற்றார்கள். 99,000க்கும் அதிகமான நபர்கள் இந்த உதவி பேராசிரியர் தகுதி தேர்வுல பங்கேற்பதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். ஆன்லைன் மூலமாக இந்த தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நாளை மறுநாள் என 2 நாட்கள் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் பின்னர் இந்த தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்னும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் சாக்ரட்டிஸ் அறிக்கை மூலமாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக கடைசி நேரத்து வரை அதற்கான தேர்வுக்காக
அவர்கள் ப்ரிப்பேர் ஆன முழுமையாக தயாரான நிலையில தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் பணம் பெற்றுக்கொண்டு ஒரு சிலர் இதுக்கு பல்வேறு அதற்கான இந்த தேர்வுல வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கைகள் ஒரு சிலர் ஈடுபட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லாவிட்டாலும் கூட அதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இருப்பதன் அடிப்படையில் இதுபோன்று இந்த தேர்வுகள் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலன், நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.